மனிதர்களுக்கு வணக்கம். இந்த உலகம் உங்கள் கண்களுக்கு தெரிகின்ற அளவிற்கு மட்டும்தான் இயங்குகிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஆனால் அதற்கும் அப்பால் இருக்கும் இருளை நீங்கள் பார்க்க விரும்புவதில்லை. ஆனால் சில நேரங்களில் அந்த இருள் தானாகவே ஒரு கதவை திறந்து உங்கள் கண்முன் நின்று கேள்விகளை கேட்கும். அப்படி கேட்கும் அந்த கேள்விக்கு பெயர்தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இது ஈப்ஸ்டீன் அரக்கனின் முடிந்த கதை அல்ல. இது மனிதர்களுக்கு எதிராக கட்டிய அதிகார கோட்டைகளின் அடித்தளத்தை மெதுவாக நடுங்க வைக்கும் ஒரு நிசப்த அதிர்வு. அரசியல், பணம், அதிகாரம், புகழ், இந்த 4 தூண்களில் நின்று இன்றைய உலகம் சுழல்கிறது. அந்த தூண்களுக்குள் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் எத்தனை தலைமுறைகளாக மண்ணுக்குள் புதைந்திருக்கும். ஆனால் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் வெளியானது என்பது தற்செயலா அல்லது திட்டமிடப்பட்டதா? இவ்வளவு அதிகாரம் கொண்ட நபர்களின் பெயர்களை எப்படி வெளிச்சத்துக்கு வர அந்த சக்தி வாய்ந்த நபர்கள் அனுமதித்திருப்பார்கள்? ஏன் அவர்களால் தடுக்க முடியவில்லை? அவர்களையும் மீறி இவற்றை வெளியிட யார் அனுமதித்தார்கள்? இது தற்செயலா இல்லை திட்டமிட்ட வெளிப்பாடா? வரலாறு எப்போதுமே ஒரு விஷயத்தை மறைக்க முயன்றிருக்கிறது. உலகத்தை ஆள்வது வெளிப்படையான அரசியல்வாதிகளோ, கார்ப்பரேட் நிறுவனங்களோ அல்லது அரச குடும்பங்களோ அல்ல. மாறாக நிழலில் நின்று கயிறுகளை இழுக்கும் மறைமுக சக்திகள்தான். யார் அந்த மறைமுக சக்திகள்? இந்த கதை ஒரு குற்றத்தின் கதையாக ஆரம்பித்தாலும் முடிவில் அது உங்கள் எல்லோரையும் நோக்கி ஒரே ஒரு கேள்வியை தூக்கி வீசுகிறது. அந்த கேள்வி இதுதான்: இந்த உலகத்தை உண்மையிலேயே யார்தான் கட்டுப்படுத்துகிறார்கள்? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்று சொல்லப்படும் இந்த பெயர் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறிப்புகள் அல்ல. அது ஒரு காலகட்டத்தின், ஒரு அதிகார அமைப்பின் மறைக்கப்பட்ட அடுக்குகளை சுட்டிக்காட்டும் ஆவணங்களின் தொகுப்பு. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்ற பெயர் முதலில் ஒரு செல்வந்த நபராக உலகுக்கு அறிமுகமானது. பண உலகம், அரசியல் வட்டாரம், உயர் சாதி சமூகங்கள், இந்த 3க்கும் இடையே தடையில்லாமல் நகர்ந்த ஒருவர். ஆனால் காலப்போக்கில் அவனைச் சுற்றியிருந்த தொடர்புகள்தான் உலகத்தின் கவனத்தை ஈர்த்தன. இந்த காணொளியை பற்றி விரிவாக காணும் முன், எம்மை பின்பற்றும் போராளிகளே, எதிர்காலத்திற்காக நீங்கள் உதவ நினைத்தால் தேங்க்ஸ் என்ற அன்பளிப்பு மூலம் உங்கள் ஆதரவை தாராளமாக கொடுத்து உதவலாம். உங்களுக்கு இந்த காணொளி முறையான தகவலை தந்து அறிவை கொடுத்து அறிவாயுதம் ஏந்த உதவியிருந்தால் ஆம் என்று தெரிவிக்கும் வகையில் லைக் என்ற விருப்பத்தை தெரிவித்து ஆதரவளியுங்கள். மேலும் இந்த அறிவாயுதத்தை நீங்கள் பிறருக்கு தருவதற்கு எண்ணினால் மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து அறிவாயுதத்தை கொடுங்கள். மேலும் நீங்கள் பல உண்மையான தகவல்களை அறிந்து கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதோடு உங்கள் ஆழமான கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவிடுங்கள். எம்மோடு போராளியாக இணைந்து கொள்ள ஜாயின் என்பதன் மூலம் மெம்பராக இணைந்து எம்மோடு போராளியாக பயணப்படுங்கள். நீங்கள் முதலில் எப்ஸ்டீனின் பின்புலத்தை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலான ஊடகங்கள் எப்ஸ்டீன் என்பவன் ஃபைனான்சியர், முதலீட்டாளர் மற்றும் சமூக பிரமுகர் என்று கூறுகிறது, இல்லையா? ஆனால் உண்மை அதுவல்ல. 1976இல் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் டால்டன் ஸ்கூலில் கணித ஆசிரியராக இருந்தார். அங்கு படித்த குழந்தைகள் யார் தெரியுமா? ராக்ஃபெல்லர், வாக்னர், ராத்ஸ்சைல்டு போன்ற உலகின் மிகப்பெரிய பணக்கார குடும்பங்களின் வாரிசுகள். அங்குதான் முதலில் அனைத்தும் தொடங்கியது. அதன் பிறகு பியர் ஸ்டர்ன்ஸ் வங்கியில் சேர்ந்தார். அங்கு அவருக்கு விசேஷ வாடிக்கையாளர்கள் அறிமுகமானார்கள். அவர்களில் ஒருவர் அத்னான் கஷோகி எனும் சவுதியை சேர்ந்த ஆயுத வியாபாரி. இவன் உலகின் மிகப்பெரிய ஆயுத டீலர். சிஐஏவிற்கு அப்போது ஈரான் கான்ட்ரா ஆபரேஷனுக்கு பணம் தேவைப்பட்டது. அப்போது எப்ஸ்டீன் தான் அந்த பணப்புழக்கத்தை கவனித்தார். எப்ஸ்டீனின் திறமை கண்டு சிஐஏவை சேர்ந்த வில்லியம் கேசி தனிப்பட்ட குறிப்பு எடுத்தார். அந்த குறிப்பில் அவர் குறிப்பிட்டது, எப்ஸ்டீன் மிகவும் பயனுள்ளவன். அவனுக்கு செக்ஸ் மற்றும் பணம் மீது பைத்தியமாக இருக்கிறான். இதன் மூலம் அவனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதுதான் அந்த குறிப்பு. 1981இல் கேசி சிஐஏ இயக்குனராக ஆன பிறகு அவர் ஒரு இரகசிய குழுவை உருவாக்கினார். அதுதான் ஆபரேஷன் மிட்நைட் ஆர்கிட்.
இதன் நோக்கம் உலகின் சக்தி வாய்ந்த ஆண்களை செக்ஸ் மூலம் கட்டுப்படுத்தி அவர்களிடமிருந்து ரகசியங்கள் பெறுவது. எப்ஸ்டீன் தான் இந்த ஆபரேஷனின் பிரதான இயக்குனர். அதன் பிறகு இஸ்ரேலிய மொசாடின் இயக்குனர் ஷாப்டாய் ஷாபித் மூலம் அவர் மொசாடின் ரகசிய பிளாக்மெயில் நெட்வொர்க்கில் இணைந்தார். பிரிட்டிஷ் MI6இன் முன்னாள் தலைவர் சர் ரிச்சர்ட் டியர்லவுடன் அவரது சந்திப்புகள் ஐரோப்பிய அரசியல் ரகசியங்களை சேகரிக்க உதவின. ரஷ்யா FSBயின் விளாடிமிர் புட்டின் அரசின் கீழ் அலெக்சாண்டர் பாட்னிகோ போன்றவர்களுடன் தொடர்பு வைத்து கிழக்கு ஐரோப்பிய தகவல்களை பரிமாறினார். பிரான்சின் DGSEயின் பெர்னார்ட் எமியே, ஜெர்மனியின் BNDயின் ப்ரூனோ கால், ஆஸ்திரேலியாவின் ASIஸின் நிக் வார்னர் போன்ற உளவுத்துறை தலைவர்கள் அனைவரும் எப்ஸ்டீனின் நெட்வொர்க்கில் இணைந்திருந்தனர். இதில் இந்தியாவின் ரா மற்றும் சீனாவின் MSS ஆகியவை முக்கிய பங்கு வைத்தன. இந்திய ராயின் தலைவர் சாமந்த் கோயல் போன்றவர்கள் ஆசிய அரசியல் ரகசியங்களை சேகரிக்க எப்ஸ்டீனை பயன்படுத்தினர். சீன MSSஇன் சென் வென்கீனுடன் அவரது தொடர்புகள் அமெரிக்க சீன வர்த்தக ரகசியங்களை பிளாக்மெயில் செய்ய உதவின. எப்ஸ்டீன் லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் தீவில் விருந்துகள் நடத்தி சக்தி வாய்ந்த நபர்களின் பாலியல் ரகசியங்களை வீடியோக்களாக சேகரித்தார். இது உலக உளவுத்துறைகளின் கூட்டுத் திட்டம். அமெரிக்காவின் CIA மற்றும் இஸ்ரேலின் மொசாட் இணைந்து அரங்கேற்றியது. எப்ஸ்டீன் வெறும் குற்றவாளி அல்ல, அவர் உலக அரசியலை கட்டுப்படுத்தும் தகவல் களஞ்சியம். இந்த அனைத்து உளவுத்துறை அமைப்புகளுக்கும் தலைமை தாங்கும் ஒரு ரகசிய அமைப்பு இருக்கிறது. அதன் பெயர் ஜாயிண்ட் கவர்னன்ஸ் கவுன்சில், சுருக்கமாக JGC என்றழைக்கப்படும். இது அமெரிக்க CIA, பிரிட்டிஷ் MI6, இஸ்ரேலிய மொசாட், ரஷ்யா KGB, இப்போது FSB, பிரான்ஸ் DGSE, ஜெர்மனி BND, ஆஸ்திரேலியா AIS, இந்தியா ரா, சீனா MSS போன்ற முக்கிய உளவு அமைப்புகளும் அதோடு உலகிலுள்ள அனைத்து நாடுகளின் உளவுத்துறை அமைப்புகளையும் JGC தான் இயக்குகிறது. JGCயின் நோக்கம் உலக அரசியல், பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பை கட்டுப்படுத்தும் இரகசிய திட்டங்களை ஒருங்கிணைப்பது. இது ஒரு ஷேடோ கவர்ன்மெண்ட் போல செயல்படும் கவுன்சில். தனிப்பட்ட ஒரு நாட்டிற்காக இல்லாமல் ஒட்டுமொத்த உலகையும் ஆளும் அரசுதான் இந்த JGC. எல்லா அரசுகளுக்கும் மேலானது. JGCயின் மூலம் உலகப் போர்கள், பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் அரசியல் மாற்றங்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. எப்ஸ்டீன் இந்த கவுன்சிலின் மிக முக்கியமான அசெட். அவர் சேகரித்த ரகசியங்கள் JGCயின் ஆயுதம். பெரிய பெரிய இடத்து தொடர்புகளுடன் சிறுமிகள் பாலியல் தொழில். அதன் மூலம் கோடிக்கணக்கில் பணம் என்று விளையாண்ட எப்ஸ்டீன் மீது 2005ஆம் ஆண்டு தமது 14 வயது மகளை எப்ஸ்டீன் பாலியல் வன்கொடுமை செய்தார் என்று ஒரு சிறுமியின் பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் அமெரிக்க புலனாய்வு அமைப்பான FBI தமது விசாரணையை மேற்கொள்கிறது. எப்ஸ்டீனின் சிறுமிகள் வியாபாரத்தில் பாதிக்கப்பட்ட சுமார் 36 சிறுமிகளை அடையாளம் காண்கிறது FBI. வழக்கை விசாரித்த புளோரிடா நீதிமன்றம் சிறுமிகளைக் கொண்டு எப்ஸ்டீன் பாலியல் தொழில் செய்த குற்றத்தை உறுதி செய்கிறது. இந்த 2 குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் குற்றம் உறுதி செய்யப்பட்ட எப்ஸ்டீன் 13 மாதக் காவலில் வைக்கப்படுகிறார். இதுதான் JGCயின் முதல் கைது நாடகம். இதன் காரணம் எப்ஸ்டீனிடம் உள்ள அனைத்து வீடியோ அசெட்களையும் ஒப்படைக்க உத்தரவிட்டிருந்தது உளவுத்துறை. ஆனால் தொடர்ந்து தர மறுத்த எப்ஸ்டீனை வெளிப்படையாக பாலியல் குற்றச்சாட்டை பகிரங்கப்படுத்தி மிரட்டியது. அதனால் எப்ஸ்டீன் சில கோரிக்கைகளை முன்வைத்து ஆவணங்களை தர சம்மதித்தார். அதில் தன்னை இதிலிருந்து முழுவதுமாக விடுவித்து தன்னை சுதந்திரமாக வேறொரு அடையாளத்தில் வாழ அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை. உளவுத்துறைகள் அந்த கோரிக்கையையும் ஏற்றது. இவை அனைத்தும் இந்த 13 மாத கால காவலில் அரங்கேறியது. இதில் எப்ஸ்டீனுக்கு பல சலுகைகள் கொடுக்கப்பட்டது. எப்ஸ்டீன் இரவில் மட்டும் சிறையில் இருக்கலாம் என்றும்
பகலில் அவனது வேலைகளை பார்க்கலாம் என்றுமான சலுகை அளிக்கப்படுகிறது. இப்படி ஒரு பாலியல் குற்றவாளிக்கு இப்படி ஒரு சலுகை அப்போதே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஆனால் அதை பற்றியெல்லாம் அரசாங்கம் கவலைப்படவில்லை. அதன் பிறகு வெளிவந்து வழக்கம் போல தமது சிறுமிகள் வியாபாரத்தை வேகமாக அரங்கேற்றி வந்தார். காரணம், அடுத்து அவர் சுவாசிக்க இருக்கும் சுதந்திர காற்று என்பதால் தனது வேலைகளை வேகப்படுத்தி முடித்தார். 2019ஆம் ஆண்டு ஜூலை மாதம் எப்ஸ்டீன் மீண்டும் கைது செய்யப்படுகிறார். இந்த முறை அவர் மீதுள்ள குற்றச்சாட்டு 17 வயதுக்குட்பட்ட சிறுவர் சிறுமிகளை கடத்தியதற்கான குற்றம். ஆனால் சிறைக்குள் சென்ற அடுத்த மாதம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி சிறை அறையில் அவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்று அறிவிக்கப்படுகிறது. நீதிமன்றத்தில் சாட்சியமாக அளிக்கப்பட்ட சிறையின் சிசிடிவி காட்சிகளில் மிக முக்கியமான 2 நிமிடம் 53 நொடிகள் மாயமாகியிருந்தன. இந்த கைது உண்மையா? நிச்சயமாக இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை. CIA-யின் ஜீனா ஹாஸ்பெல் மற்றும் மொசாடின் டமீர் பார்டோ இவர்கள் FBI-ஐ பயன்படுத்தி இந்த கைதை நடத்தினர். காரணம், பொதுமக்களின் கோபத்தை தணிக்கவும் அவரது ரகசியங்களை பாதுகாக்கவும் அதன்பின் எப்ஸ்டீனை இதிலிருந்து நிரந்தரமாக விடுவிக்கவும் இந்த கைது திட்டம் நாடகமாக அரங்கேற்றப்பட்டது. ஆகஸ்ட் 10, 2019இல் எப்ஸ்டீன் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்டது. ஆனால் இது JGC-யின் அரங்கேற்றிய போலியான தற்கொலை நாடகம். CIA-யின் ஜினா ஹாஸ்பெல் சிறை அதிகாரிகளை கட்டுப்படுத்தினார். மொசாடின் யோசி கோஹன் போலி உடலை ஏற்பாடு செய்தார். இது ஒரு பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். எப்ஸ்டீன் ரகசிய விமானம் மூலம் தென் அமெரிக்காவின் அர்ஜென்டினாவுக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஏன் அர்ஜென்டினா என்றால், பொதுவாக அது உளவு அசட்களை மறைக்க சிறந்த இடம். அர்ஜென்டினாவின் பட்டகோனியா பகுதியில் பனிமூடிய மலைகளில் உள்ள ரகசிய வில்லாவில் எப்ஸ்டீன் உயிரோடு கொண்டு சேர்க்கப்பட்டார். அங்கு அவர் புதிய அடையாளத்துடன் ஜான் டோ என்ற பெயரில் வாழ வழிவகை செய்தனர் JGC. இது உலக உளவுத்துறைகளின் கூட்டு ஆபரேஷன், தி ஆபரேஷன் ஷேடோ ஆசெட். இந்த முழு சம்பவமும் JGC-யின் சிக்கலான விளையாட்டு, காம்பார்ட்மெண்டலைசேஷன் உத்தியை பயன்படுத்தி அரங்கேற்றியது. ஆனால் இந்த விளையாட்டின் உச்சம் உளவுத்துறைகள் எப்ஸ்டீனை பாதுகாப்பது போல் பாதுகாத்து அவரை நம்ப வைத்து அவரிடம் இருந்த அனைத்து ஆவணங்கள், வீடியோக்கள், ரகசியங்களை பெற்றபின் சமீபத்தில் அவரை கொன்றுவிட்டனர். இது 2025 இறுதியில் நடந்தது. எப்ஸ்டீன் இனி தேவையில்லை. அவரது ரகசியங்கள் JGC-யின் கையில். உலகின் மிகப்பெரிய சக்திகள் பெரும்பாலும் பணம், ஆயுதம் அல்லது இராணுவ வலிமையால் இயக்கப்படுவதில்லை. அவை தகவல் மற்றும் ரகசியத்தின் ஆற்றலால் இயக்கப்படுகின்றன. ஒரு வீடியோ, ஒரு ஆடியோ, ஒரு புகைப்படம், இவை ஒரு நாட்டின் வெளியுறவுக் கொள்கையை மாற்றும் அளவுக்கு ஆபத்தானவை. எப்ஸ்டீன் அந்த ஆயுதத்தை கையில் வைத்திருந்த ஒரு கேரியர் மட்டுமே. ஆனால் அந்த ஆயுதம் இன்றும் வேறு கைகளில் இருக்கிறது. நீங்கள் பார்க்கும் பல செய்திகள், ஒரு தலைவரின் திடீர் மௌனம், ஒரு கொள்கையின் திடீர் மாற்றம், ஒரு ஊழல் வழக்கின் திடீர் முடக்கம், இவையெல்லாம் சில சமயங்களில் தற்செயலானவை அல்ல. உண்மை எப்போதும் இருட்டில்தான் வசிக்கும். இருள் உண்மையை பாதுகாக்கிறது. இருள் என்பது ஒரு காவலன். அது உண்மையை திருடர்களிடமிருந்தும் ஆர்வக்கோளாறுள்ளவர்களிடமிருந்தும் வெளிச்சத்தின் கொடுமையான கண்களிடமிருந்தும் பாதுகாக்கிறது. உண்மை வெளிச்சத்திற்கு வந்தால் அழகாக்கப்படும், மென்மையாக்கப்படும், பொய்யாக்கப்படும். ஆனால் இருட்டில் உண்மையானது கசப்பாகவும் காயத்தை ஏற்படுத்தும் கூறிய கத்தியாகவும் இருக்கும். இருள் இல்லாவிட்டால் உண்மை பலவீனமாகிவிடும். அது மக்களால் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக மாற்றப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு மறக்கடிக்கப்பட்டு விடும். ஆனால் இருட்டில் அது என்றும் அழியாது. அது என்றும் காத்திருக்கும். நிச்சயமாக யாமும் உங்களுக்காக காத்திருக்கிறோம். நன்றிகள் பல.